ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ வைப்பதற்காகவே சீரடி சாயப்பா கோவில் கருவறையில் இருந்து உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடோடி வந்தேன். தப்பி தவறியும் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் செஞ்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இதோ உன் விருப்பம் போலவே உனக்கான அனைத்தையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்க போகிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக மாறப்போகுது என் செல்லமே. நல்லா படித்தவங்க அவங்க படிப்பின் மூலமாக வாழ்க்கையில் உயர்வாங்க. படிக்காதவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் உயர்வு உண்டாகும். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய பிள்ளைகள் படிச்சிருக்காங்களா படிக்கலையான்னு எதுவுமே நான் யோசிப்பது கிடையாது. யார் முயற்சி செஞ்சாலும் அதுக்குரிய பரிசை மிக பெரிய அளவில் கண்டிப்பாக நான் கொடுத்தே தீருவேன். உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்படவே வேணாம். முதல்ல உன் எண்ணங்களை தெளிவுபடுத்திக்கொள். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். பெரும்பாலும் சண்டைகளுக்கான காரணத்தை விட சண்டையின் போது பேசிய வார்த்தைகள் தான் அவர்களை மீண்டும் பேச விடாமல் செய்து. எப்பவும் யார்கிட்ட சண்டை போட்டாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி தெளிச்சிட வேணாம். உனக்குன்னு ஒரு அடையாளத்தை இந்த உலகத்தில் நீ உருவாக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்துக்கிட்டே உனக்கான காரியங்களை திறம்பட செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்க பழகு. உன்னை நோக்கி வரும் விமர்சனங்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கூட நீ எதுக்குமே விளக்கம் சொல்ல வேண்டாம். ஏன்னா உன்னை பற்றி உனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரிய வச்சு புரிய வச்சு விளக்கி சொல்லி என்ன ஆகப்போகுது? நீயாக உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு. சில நேரங்களில் உண்மை பேசக்கூடிய உன்னை கேலியாக மற்றவங்க பார்த்தாலும் கண்டிப்பாக கடைசியில் அவங்க தான் கஷ்டப்பட்டு வருத்தப்படுவாங்களே தவிர உண்மையாக நேர்மையாக நடந்துக்கிட்ட உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ துன்பப்படவே மாட்டாய். வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை நினச்சி நீ கவலையில் மூழ்கி போகாதே, பயந்து ஒதுங்கி போகாதே, தோல்வியை நினச்சி துவண்டு போகாதே. உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கு. இந்த சாயப்பா எல்லாமுமாய் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன். வாழ்க்கையில் நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. அந்த தூரத்தை போய் சேர்வதற்கான முயற்சிகளை சிறப்பாக நீ செஞ்சினா சுலபமாக நீயே யோசிக்காத நேரத்தில் திடீர்னு உன்னை கொண்டு போய் அந்த வெற்றியின் விளிம்பில் உட்கார வச்சிடுவேன் என் செல்லமே. வெற்றியின் உச்சத்தை நீ தொடப்போகிறாய். நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறப்போகுது. நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் கவனமாக செய்ய பழகு. உன் கவனம் தெளிவாக இருந்தால் நீ போகிற பாதையும் தெளிவாகவே இருக்கும். என்ன நடந்தாலும் இது கடந்து போகிறோன்ற தத்துவத்தை எளிமையாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டங்களை பற்றி வருத்தப்படாமல் நாளைக்கு முடிஞ்சிடும்ன்ற நம்பிக்கையோடு செஞ்சினா நிஜமாவே நாளைக்கு அத்தனையும் முடிஞ்சு போயிடும். உன் நம்பிக்கையை பொறுத்து தான் உன் வாழ்க்கை இயங்கிக்கிட்டு இருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மா சொல்லவில்லை என் செல்லமே. நீ நிஜமாவே நல்லது நடக்கும் நம்புனினா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நானே நடத்தி கொடுப்பேன். உன் எண்ணங்கள் எப்போதும் சரியாகவும் சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. வாழ்க்கையில் எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லாத்தையும் கடந்து வந்துட முடியாது. சில விஷயங்களை கடந்து வர்றதுக்கு மனசு ஒத்துழைக்காது. சில விஷயங்களை கடந்து வர்றதுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. வேணான்னு நினைக்கிற விஷயங்களை மனசு ஞாபகப்படுத்தும். உடலும் அதையே கேட்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீ தான் எல்லாத்தையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். உன் மனசை முதல்ல உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அப்புறம் நீ சொல்கிறத புத்தியும் கேட்கும்படி நடந்துகள். எப்பொழுதும் நீ அடுத்தவங்களுக்காக வாழாத. எல்லாருக்கும் பிடிக்கும்படி இங்கே யாராலையும் வாழ முடியாது. நீ என்ன செஞ்சாலும் நீ எவ்வளவுதான் நல்ல பிள்ளையாக வாழ்ந்தாலும் கூட 10ல் 2 பேர் உன்னை குறைன்னு தப்பான ஆளாக பேசத்தான் செய்வாங்க. அதனால அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்காம அடுத்தவங்க இப்படி இருந்தால் தான் நம்மளை நல்லதா நினைப்பாங்கன்னு யோசிக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்துட்டு இருப்போம். ஒவ்வொரு மனிதனின் தலையெழுத்தையும் மாற்றி எழுதும் சக்தி இந்த சாயப்பா எனக்கு இருக்கு. பணம் தான் பெருசு நீ நினைக்காத. பணத்தை காட்டிலும் சிறப்பான சந்தோஷமான நல்ல விஷயங்களை என்னால் உன் வாழ்க்கையில் கொடுக்க முடியும். நீ எந்த அளவுக்கு தாழ்ந்து நடந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மை உண்டு.
எப்போதும் மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ. உன் வாழ்வில் எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் செல்லமே. இந்த உலகில் எந்த மனிதனுக்கும் இது நிரந்தரம்னு நான் எதையுமே கொடுக்கல. உனக்கு கிடைச்சத மகிழ்ச்சியாக அனுபவிக்க தயாராகு. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வருமானம் எழுதப்பட்டு விட்டது, நீ உண்ணும் உணவும் எழுதப்பட்டு விட்டது. அதே போலதான் உன் வாழ்க்கையில் என்னன்னைக்கு என்னெல்லாம் நடக்கணுன்றதை நான் எழுதி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இது நடந்துருச்சு, நேற்று அது நடந்துருச்சுன்னு ஏன் வருத்தப்படுற? எது எப்படி நடந்தாலும் அதற்கான முடிவு எப்படியும் உனக்கு சரியாக சந்தோஷத்தை தரும் விதமாக சாதகமாகவே இருக்கும். உன் மன அழுத்தத்தையும் மனக்குழப்பத்தையும் கவலைகளையும் மனச்சோர்வையும் போக்கி மன அமைதியோடு நீ வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். நீ தனிமையில் அழுது வருத்தப்பட்டு வேதனை கொள்ளாதே. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, உன் மனசுக்கு தைரியத்தை கொடுப்பாங்கன்னு மட்டும் நீ யாரையும் எதிர்பார்த்து நிற்காதே. நீ எப்போ யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக அது உனக்கு தோல்வியை மட்டுமே தரும். அதிக அக்கறையும் அன்பும் கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கேன். உனக்காக நான் ஓடி வந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சு தருவேன். இப்போதும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் மனநிறைவோடு நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். வலியின்றி சிரிக்கும் சிரிப்புக்கும் வேறு வழியே இல்லாமல் சிரிக்கும் சிரிப்புக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. என்னதான் நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட உரிமைகள் எடுத்து கொள்ளும்போது, உரிமை எடுத்து அவங்கக்கிட்ட பேசும்போது நீ ரொம்ப கவனமாக இல்லாட்டினா அப்புறம் அவங்க உன்னை மனசு காயப்படும்படி எதையாவது சொல்லிடுவாங்க. உரிமை எடுத்துக்கிற போது அவங்க என்ன நினைப்பாங்க, அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு யோசித்து நடந்துக்கிட்டினா உன் மனசில் வலியும் வேதனைகளும் வராது என் செல்லமே. உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு தர இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உன் வீட்டில் நடக்கிறத அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லவும் வேணாம், அவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். யாருடைய தனிப்பட்ட பிரச்சனையிலையும் தலையிடாமல் உன் பிரச்சனையையும் வெளியே சொல்லாமல் உன் வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் ஒப்படைச்சிடு. நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன். பக்குவப்பட்ட மனசோட அனைத்தையும் கடந்து போக தயாராகு. பாவப்பட்ட மனசு எதையோ யோசிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசு யோசிக்கிற வருத்தப்படுற விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு எதை செஞ்சா உன் மனசு சந்தோஷப்படுமோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ செய்கிற காரியம் சரியா இருக்கும்போது போகிற பாதையும் சரியாகவே இருக்கும். தவறான பாதையில் போய் கரடு முரடான வழியில் மாட்டிக்காதே. எப்போதும் நல்ல விஷயங்களை செய். நல்ல எண்ணங்களோடு நல்வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு. நீ எப்போதும் எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம் என் தங்கமே. உனக்கு எல்லாமுமாய் இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகளை கொடுத்தே தீருவேன்.